மதில் மேலே ஏறி உள்ளே குதித்தவர்கள்லாம் ஜீவன் முக்தர்கள், வெளியே குதித்தவர் அவதார புருஷன். ஜீவன் முக்தர்கள் தான் தானே அருள் பெற்றவர்கள். அவதார புருஷன் நமக்காக இறங்கி வந்து ராமலிங்க சுவாமி அவதார புருஷன். அவர் என்ன சொன்னான்? விவாக தோன்றினார்கள். குழந்தை பிறந்த 6ஆம் மாதத்துக்கு சிதம்பரத்துக்கு அழைச்சும் போய் குழந்தை வேறாலே அர்ச்சனை. அப்பைய தீட்சர் நடராஜாவுக்கு ஆராதனை திரும்பி பார்த்தார். இந்த குழந்தை நடராஜாவை பார்த்தது. நடராஜாவின் அருட்பார்வை குழந்தை மேலவன் ஆணவத்திரை அருந்து மெஞ்ஞான விளக்கு தோன்றி குழந்தை கலகலகலான்னு சிரிச்சு. தீட்சர் வந்தார். ராமையா பிள்ளை, இது உன் பிள்ளை இல்ல, நடராஜா பிள்ளை. வள்ளல் பெருமானார் ஓதாதுணர்ந்தவர் ஆதலினாலே இறைவனுடைய திருவருளை நினைந்து இளமையிலேயே வளமையான தமிழினாலே பாடுகின்ற. ஒரு நாள் தமையனாருடைய குருவாகிய அட்டாவதான சபாபதியாரை கண்டார். தம்பி, நீ என்ன வாசிக்கிறேன்? வாசி அறியாதால் வாசித்து என்ன பயன்? வாசினா பிராணவாய். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. அந்த எம்பெருமானுடைய திருவருள் நாட்டம் வந்தவர்களுக்கு இந்த கருவி நூல்கள் பயன்படாது. அவருக்கு திருவருள் தாகம். தாமரைக்கு அருகிலே இருக்கிற தவளை தாமரையின் மதுவை உண்ணாது, அழுக்கை தின்னு. கூட பிறந்த தமையனாருக்கு தம்பியின் அருமை பெருமை உணராமல் ஒரு நாள் அடித்து விரட்டி. வள்ளல் பெருமானார் கந்தசுவாமி கோயில்ல போய் அழுது தொழுது, கோழுக்கழிவேனோ கோத்தணிகை கோவேன் என் ஊழுக்கழிவேனோ ஓயாற்றி துயரி பிறவிக்கு ஏழுக்கு அழிவேனோ என் செய்கேன் பாழுக்கு இழைத்தேன் ஈதும் செயலோ பார்க்குமிடம். தாங்க முடியாத பசி வந்தா தோட்டத்து வழியா போய் அண்ணி கொடுக்கிற உணவை உண்பார். அன்னிகளுடைய தகப்பனாருடைய திவசம். எல்லாரும் வந்து உண்டார்கள். வீட்டு பிள்ளை வந்து உண்டு. மாலை நேரம் வயிறு முதுகுல ஒட்டிக்கிட்டு தோட்டத்து பக்கமா போற. அந்த அண்ணி அம்மா வரவேற்று இலையிட்டு ஆறிப்போன அன்னத்தை இட்டு, ராமலிங்கம், நீ உங்க அப்பாவுக்கு திவசம். அண்ணி, எங்க அப்பா இறக்கவில்லை. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். நான் கந்தநாயகனுடைய மகன். எங்க அப்பா இறப்பு பிறப்பில்லாதவன். தம்பி, அண்ணா சொன்னபடி கேட்டு ஒழுங்கா படிச்சு. நல்லது அண்ணி. மேல் மாடியில ஒரு தனி அறை வேணும், ஒரு திருவிளக்கு வேணும், ஒரு நிலைக்கண்ணாடி வேணும். நானே படிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேல் மாடியிலே ஒரு தனி அறை, நிலைக்கண்ணாடி, ஒரு திருவிளக்கு. அந்த திருவிளக்கை ஏற்றி அந்த கண்ணாடிக்கு முன்னேற வைத்து தான் நெற்றியில் அமர்ந்தார். கண்ணாடியிலே தன் உருவமும் தெரியும், திருவிளக்கினுடைய ஸ்டாண்டும் தெரியும். ஆனா வள்ளலாருக்கு அந்த திருவிளக்கு தெரியவில்லை, தான் தெரியவில்லை. அது எரிகிற சுடர் மட்டும் தெரிகிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்ணாடிக்கு முன்னாலே வள்ளலார் அமர்ந்திருக்கிறார். தன் உருவம் தெரியவில்லை, அந்த விளக்கின் தண்டு தெரியவில்லை, சுடர் தெரிகிறது. எது போல எழுதுவதற்கு முந்தி பேனா தெரியும். எழுதுகிற போது கண்ணு பேனாவை பார்க்காது, எழுத்து மட்டும்தான் பாரு. எழுதுகின்றவர்களுக்கு இந்த அனுபவம் தெரியும். இதைத்தான் திருவள்ளுவர் எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த ஜோதியை மட்டும் பார்த்து அதிலேயே நிலைத்து நிற்கின்றார். அந்த ஜோதி உள்ளேயும் தெரிகிறது, வெளியேயும் தெரிகிறது. ஆண்டவன் ஜோதி வடிவாய் இருக்கின்றார். இப்படி சில காலம் பயிற்சி செய்தார். அந்த கண்ணாடியிலே திருத்தணி முருகன் காட்சி அளித்தார்.
அந்த இறை காட்சியிலே தன்னை மறந்து அமர்ந்திருக்கு. அவர் தமிழ்நாடு சபாபதி பிள்ளை சோமு செட்டியார் வீட்டில் வாராவாரம் பெரிய புராணம் பிரசங்கம் பண்ணுவார். வீட்டுக்குள்ளே ஒரு 50 பேர் வரும். பிரசாதம் இருப்பதனால அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் இருப்பார். அன்னைக்கு அவர் ஜுரம் வந்து அந்த சொற்பொழிவுக்கு போக முடியும். தம்பி ராமலிங்கம், எனக்கு ஜுரம் வந்து விட்டது, பல பேர் வந்து காத்திருப்பார்கள், நீ போய் எனக்கு ஜுரம்னு சொல்லி நடராஜா படத்துக்கு ஆராதனை காமிச்சு முடிஞ்சா 2 வரி சொல்லிட்டு வாப்பா. அப்ப சுவாமிக்கு 10 வயது. அவங்க வீட்டு ஒத்த மாற்று வண்டியில ஏறி அங்க போனார் சோமு செட்டியார். 50 பேர் பசங்க. எல்லாருக்கும் பிரசங்கத்தை முடிஞ்ச உடனே வழங்குவதற்கு கல்கண்டு சாதம். சுவாமி போய் தங்க பதும மாதிரி கும்பிட்டார். யாரப்பா நீ? இங்க சொற்பொழிவுக்கு வர்றாரே அவருடைய தம்பி. அவர் எங்கே? வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு வேகம் போகல. அவரு ஜுரம். அதுக்காக தான் என்ன அனுப்பிச்சார். போன வாரமே சொல்லியிருந்தா வேற ஆளை முடிச்சிருப்பனே. ஐயா, அடுத்த வாரம் ஜுரம் வருவதை இந்த வாரத்தையே தெரிஞ்சான்னா அவர் ஏன் பிரசங்கத்துக்கு வர்றாரு? என்னத்தான் சூடங்காட்டி 2 வரி சொல்ல சொன்ன. நல்லது. நடராஜா படத்துக்கு சூடத்தை காட்டி, உலகு என்பது மண்ணு, நீர்மலி தண்ணீர், ஜோதி நெருப்பு, ஆடுவான் காற்று, அம்பலம் ஆகாயம், பஞ்சபூதங்களை வச்சு இது 63 நாயன்மார்களை தெரிவிக்கின்ற பெரிய புராணத்து முதல் பாட்டு 63 எழுத்துக்கள். எண்ணி பார்த்தா 63 எழுத்து. இப்படி தத்துவார்த்தமாக 7 மணிக்கு ஆரம்பிச்ச பிரசங்கம் இரவு 1 மணி ஆச்சு. 6 மணி நேரம் அமுத மழை. எல்லாரும் வணங்கி 5:10 காணிக்கும். சோமு செட்டியார் தாங்களே அடுத்த வாரம் வரணும், இனிமேல் உங்க அண்ணா இங்க வரக்கூடாது, உங்களுக்கும் அவருக்கும் ஏணி வச்சான எட்டாது. அவர் பிரசங்கம் பண்ணா 50 பேர் வருவாங்க, கடைசியில் 15 பேர் இருப்பாங்க, அதுலேயும் 8 பேர் தூங்குவான். நீங்களே வர வேண்டும், எல்லாம் சிவஞ்செயல். இந்த காணிக்கையா வந்த பணமெல்லாம் மூட்டை கட்டி வண்டியில வச்ச. சாமி போற வழியில் அத்தனை தூக்கி கணத்துல போட்ட. பணத்திலே ஆசை சிறிதும் ஒன்று இல்லை, படைத்த அப்பணங்களை எல்லாம் கிணற்றினில் எரிந்தேன், குளத்தினில் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் எந்தாய். பொருளாசை இல்லாத புனிதர். அது அண்ணா ஏண்டி 2 வரி படிக்க சொன்னா இன்னும் வரலையே, அடுத்த வாரம் என் பிரசங்கம் நடக்காது, அநியாயமா என் பிழைப்புக்கு மண்ணை இட்டான். சுவாமி போய் கதவு தட்டினார். ராமலிங்கம், என்னாச்சு? 2 வரி தான் சொன்னேன், மணி 1 ஆச்சு, அடுத்த வாரம் வச்சுக்கல. நான் மணிக்கு 60 பாட்டு சொல்லுவேனே, என்னடா 2 வரியா? நீ போயே இருக்க மாட்ட, போய் படு. மறுநாடு ஒருவருக்கு ஒருவர் சொல்லி சுவாமிகள் புகழ் காட்டுத்தீய போல பரவிவிட்டு அடுத்த நாள் 2 குதிரை வண்டி அனுப்பிச்சுட்டார். சாரட்டு வண்டின்னு. இவர் சபாபதி பிள்ளை பிரசங்கத்துக்கு போறதுக்காக தலைவாரி பொட்டு வச்சுக்கின்னு தயாராக. அங்கிருந்து செட்டியாருடைய ஆள்கள் வந்து, உங்க தம்பி தான் வரணுமா, நீங்க வேணாமா? இவனுக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி செட்டியார் அழைக்கிறார், போய் படிச்சுட்டுவா. தம்பிக்கு தெரியாம பின்னே தொடர்ந்து போனார். அங்கே கூட்டம் ஆயிரக்கணக்கான கூட்டம். செட்டியார் அயர்ந்து போனார். இந்த கூட்டத்துக்கு பிரசாதம் போட்டா கட்டுமா? சுவாமிகள் போய் திருஞான சம்பந்தரை போல அமர்ந்து வேதாகமங்களை எல்லாம் உதாரணமாக சொல்லி 6 மணி நேரம் ஞான மழை பொழிஞ்சு. தமிழ்நாடு பார்க்கிறார், இவர் நம்ம தம்பியா? சேக்கிழாரோ திருவள்ளுவரோ ஞான சம்பந்தரோ அவதாரம் பண்ணி இருக்கிறார். இவருடைய பெருமை தெரியாமல் கெட்டேனேன்னு வருந்தினார். சுவாமிகள் பெருமை சென்னை மாநகரம் முழுவதும் பரவி. அடிக்கடிக்கு திருவொற்றியூர் போய் வடிவாம்பிகையும் ஒற்றீச பெருமானையும் பாடுவார். நாயக்கி நாயக பாவத்திலே பாடுவார். மண்டபத்தில் படுத்திருக்கிற போது கள்ளன் வந்து அவருடைய கடுக்கனை கட்டினா ஏழை பிழைச்சுக்கிட்டோன்னு கள்ளனுக்கும் கருணை காட்டி
பாதி ராத்திரில தமையனாருடைய வீட்டு திண்ணையில படுத்தார். பசி, பாவம், தூக்கமல்ல. திருவொற்றூரிலே வாழ்கிற வடிவன்னை தமக்கையார் வடிவத்துல வந்து பாதுஞ்சோறும் கொடுத்தார். சுவாமியே சொல்றார், அன்றொரு நாள் நம் பசி கண்டு அந்தோ தறியாது நன்றிரவில் சோரடித்த நற்றாய்கண். என் பசியை கண்டு பொறுக்காமல் தேவி எனக்கு பாலுஞ்சோறும் தந்தாளே. அப்பதான் சிவநேச வெண்பா மனுமுறை கண்ட வாசகம் எல்லாம் எழுதின. திருத்தணியிலே சென்று எம்பெருமானை வணங்கினார். வேட்டவளன் ஜமீன்தாருடைய மனைவியின மகோதரத்தை நீக்க அவர் கொடுத்த 80 ஏக்கர் நிலம், அதான் வடலூர் பெருவெளி. அங்கே கருங்குழியில தங்கி 4 திருமுறைகள் திருவருட்பா பாடி ஒரு பாட்டும் உலகத்தை விலைமதி விஞ்ஞான பாடல். அப்போது தண்ணீர் விளக்கரித்தார். சுவாமி இடத்துல வந்தா தீராத நோயெல்லாம் தீருமாம். அட்டமா சித்திகளும் ஒரு கைகட்டி பணி செய்யும். சித்திகளுக்கெல்லாம் அப்பாலே சென்று முத்தி நெறிய காட்டுகின்ற முனிவர். அவர் பாடல் உலகத்தை விலை மதிக்கும். அற்புதமா பாடுவார். எல்லாம் இறைவனுடைய எழுத்துப்படி நடக்கும். நம்ம தலையில பிரம்மா எழுதுறார், சுவாமி பாடினார். தா 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 குறைக்கன் செய்வேன் நான், எழுதா குறைக்கு என் செய்வேன். தா 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 குறைக்கன் செய்வேன் நான், தாத்தா தாத்தா என்று தான் அலைந்தேன் போதாதா. அந்த எதிகை நயம். கண்ணப்பன் ஏத்துனுதல் கண்ணப்பா, தமிழ் கொஞ்சுது. கண்ணப்பன் ஏத்து நுதல் கண்ணப்பா, மெஞ்ஞான விண்ணப்பா உந்தனக்கோர் விண்ணப்பம். அதிமதுர தமிழ், அதுதான் திருவருட்பா என்று வழங்குகிறது. ஆழமான கருத்துக்களை எல்லாம் வைத்து பாடுவார். யாரும் புரிகிற மாதிரி எளிமையாக பாடுவார். சிவானுபவ செல்வராக விளங்குகிறார். அப்பொழுது ஏழையுடைய பசிப்பிணியை போக்க வேண்டும் என்று எண்ணினார். எல்லா நோய்கள் வந்தா பல வருடம் தாங்கிக் கொள்ளலாம், பசியை ஒரு வினாடி தாங்கிக் கொள்ள முடியாது. மானம் குலங்கல்வி வன்மை பொருளுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசிவந்திட பறந்து போம். சிதம்பரம் விருத்தாஜன அந்த கூட்டு ரோட்ல ஒரு குடிசை அமைத்து சத்திய தர்மசாலை, ஏழைகளுக்காக அன்னம் வடித்து தன் கையால அன்னதானம் பண்ணுவார். என்ன தானத்திலும் சிறந்தது அன்னதானம். வள்ளலார் கருணையே வடிவான. அவருக்கு மாணிக்க வாசகரிடத்திலே திருவாசகத்திலே அதிக ஈடுபாடு. வான்கலந்த மாணிக்க வாசகன். சைவத்திலே 11 மந்திரங்கள் உண்டு. ஈசானாய நமே, தத்புருஷாய நமே, அகோராய நமே, வாமதேவாய நமே, ஓம் சத்யோ ஜாதாய நமே, ஓம் ஹிருதயாய நமே, ஓம் சிரசே நமே, ஓம் சிகாயை நமே, ஓம் கவச்சாய நமே, ஓம் நேத்ராய நமே, ஓம் அத்ராய நமே. பஞ்சபிரம்ம மந்திரம் 5, ஷடங்க மந்திரம் 6, 6, 5 சேர்ந்து 11 மந்திரங்கள் சம்ஹிதா மந்திரம். இந்த 11 மந்திரங்களுக்கு தான் நம்பியாண்டார் நம்பி 11 திருமுறைகளை வகுத்தார். அவர் மறைந்து ஓராண்டுக்கு அப்பாலே பெரிய புராணம் எழுந்தது. அப்போதிருந்த அனபாய சோழன் நம்பியாண்டார் நம்பி அடிகளெல்லாம் பெரிய புராணத்தை பஞ்சாட்சரமாக வைத்து 12 திருமுறைகளாக வகுத்தார். அதிலே 8வது மந்திரம் சிகா மந்திரம், 8ஆம் திருமுறை திருவாசகம். வள்ளல் பெருமானாருக்கு திருவாசகத்தில் அதிக ஈடுபாடு. சிகா மந்திரம் ஒரு குட்டி திருவாசகத்தை மெல்லிய பனவோலில் எழுதி சுருட்டி சுவாமிகள் குடிவீர கட்டியிருந்தார்களாம்.
யாரா திருவாசகம் பாடினா அப்படியே மூர்ச்சித்து விடுவார். அத்தனை ஈடுபாடு அவருக்கு. கருணையே ஜீவனாடி. தெய்வத்தின் பேரால பலியிடுவதையெல்லாம் பல இடங்களே கண்டிக்கின்றார். கடவுளுக்கு எல்லாம் குழந்தைகள், சுவாமிக்கு முந்தி ஆடு கோழிகளை பலியிடலாமா? பலியிடுவது பெரிய பாவம். எந்த உயிரையும் தின்று பசியாறக்கூடாது அவர் சொன்னார். ஒரு குளக்கரையிலே ஒரு மகான் உட்கார்ந்துங்கிறார். அங்கே ஒருவன் ஸ்நானம் பண்ண போனான், துணி துவைக்கிறான். சாமி மேலே அந்த துணி துவைக்கிற அழுக்கு தண்ணி பட்டு. அப்பா நான் நெற்றியிடுகிறேன். அந்த ஓய் போ, நான் வீரப்பன் தெரியுமா? அப்படி பார்த்தார். அவன் பெண்ணா போயிட்டான். ஆண் வந்து பெண்ணாக மாறிவிட்டான். வீட்டுக்கு போனான். நீ யாரம்மா? நான் தான் வீரம்மா. என்ன, என் கணவன் இல்லையா? ஆமா, அந்த சாமியார். அவங்க இருந்து அடங்காப்படாரியா வந்து, சாமியாரே என் கணவனாரை பெண்ணாக மாற்றி விட்டே, எனக்கு யாரு கணவன்? அப்படி பார்த்தார். அந்த அம்மா ஆணா போயிட்டான். பையன் வந்து இம்சை பண்ணா. அப்படி பார்த்த உடனே செத்து விட்டான். அழுது தொழுது வேண்டினார்கள். மாண்டவன் மீண்டு எழுந்தான். இத்தனை இருந்து அவரை ஞானி என்று சொல்லாதே. என்ன ஏன் புலால் உண்ணலாமா என்ற எண்ணம் வந்ததான். ஜீவகாருண்யம் இல்லையானால் அவனை ஞானி என்று சொல்லாதே. மோட்ச உலகத்துக்கு திறவுகோல் ஜீவகாருண்யம். எவ்வுயிரும் தன்னுயிர் போல எண்ணி இறங்க வேண்டும். அந்த உயிர்களுக்கு வருகிற இடர்களை அகற்ற வேண்டும். பசி என்றாய் யாராய் இருந்தாலும் அன்னம் போட வேண்டும். சமய பேத சதக்குகளை நீக்கி ஆன்மநேய ஒருமைப்பாடு உண்டாக வேண்டும். ஆண்டவனுடைய குழந்தைகள் எல்லாரும் அவன் சன்னிதானத்தை ஏற்ற தாழ்வு இல்லை. நிந்தித்தவனும் வந்தித்தவனும் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்மை புகழ்ந்தவனும் இழந்தவனும் ஒன்றாக காட்சி தர வேண்டும். ஒன்றாக காண்பதுவே காட்சி. புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் என்றாலும் சாகாமல் கற்பதுவே கல்வி. தனை பிறர் ஏவாமல் உண்பதுவே ஊன். எனவே எல்லாரும் இறைவனுக்கு முன்னால ஒற்றுமையாக இருங்கள். சமய மத பேதங்களை விட்டு தொலையுங்கள். ஆன்மநேய ஒருமைப்பாடு இந்த நாட்டுக்கு இன்றியமையாதது. பல பல சித்துக்கள் தானே வெளிப்பட்டன. பெரியவர்கள் சித்து விளையாட மாட்டார்கள். ஏப்பம் போலே சில சமயங்களில் வெளிப்படும். இப்படியாக வளதூரிலே சத்திய தர்மசாலை, சத்திய வேத பாடசாலை, சத்திய ஞான சபை. இறைவன் ஜோதி வடிவாக உள்ளுக்குள்ளே இருந்து காட்சி தருவான். அது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. அதுதான் அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. அது அழகில் ஜோதி, தீபமங்கள ஜோதி, கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை. உருவ வழிபாடு வந்தா மக்களே பிணக்கு வரும். ஜோதி வழிபாடுனா பிணக்கு வராது. ஜாதி மத பேதங்கள் இருக்கக்கூடாது. பட்னத்தார் பாடினார். பாதமும் சமய பேதமும் கடந்த மனோலய இன்பசாகரமே. பாதமும் சமய பேதமும் கடக்க வேண்டும். அந்த சமரச ஞானத்திலே இறைவன் வெளிப்படுவான். இப்படி சாமிகள் ஆயிரக்கணக்கான பாடல்களை திருவற்பா என்று பாடினார். அதில் சொல்லுகிறார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் மரபினில் யான் ஒருவன் என்றோ. வழி வழியாக வந்த அடியார்கள் திருக்கூட்டத்திலே நான் ஒருவன். அந்த கனக சபாபதி ஆண்டவன் மேலே வள்ளலாருக்கு காதல் சொல்லுகிறார். அந்த காதல் வெள்ளத்திலே மிதந்து பாடுகிறார். இறுதியிலே ஒரு மேட்டுக்குப்பம் சித்துவளாக திருமாலியிலே சென்று
இடையராத அவிச்சின்னதாரியாக அற்பெருஞ்சோதியினுடைய தியானத்திலே ஈடுபட்டார். அவருக்கு அநேக சீடர்கள், தொழுவூர் வேலாயுத முதலியார் முதலார். உயிரோடு செத்தார் எழுவரென்று ஊதூது சங்கேன்னு பார். ஆனா அப்பொழுதே அவரை அறிந்து கொள்ளவில்லை மக்கள். சுவாமிகள் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு வெந்து நொந்து சொன்னார். ஸ்ரீமுக வருஷம் தை மாதம் புனர்வசு நட்சத்திரம் இரவு 12 மணிக்கு சில காலம் உங்கள் கண்களுக்கு தோன்ற மாட்டேன் என்று திருக்காப்பிட்டு கொண்டு அற்பெருஞ்சோதியிலே 2.5 கலந்து விட்டார். உப்பு அப்பிலே கலப்பது போல். அப்படி வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருள் வெள்ளத்தில் அழிந்தினார் என்று சொல்லி எல்லாரும் திருவற்பாவை படிக்க வேண்டும். ஜாதி மத விகற்ப வேற்றுமைகளை அகற்ற வேண்டும். மக்களெல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எல்லாரையும் சகோதரனாக நினைக்க வேண்டும். உயிர்களுக்கு வந்த இடர்களை போக்க வேண்டும். இரக்கத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இதை முடித்துக் கொள்கிறேன்.